வணக்கம் பாலமுருகன். ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டுக்கு ஒரு துண்டறிக்கையை ஆர்எஸ்எஸ் வெளியிட்டிருக்கு. அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புழுகு மூட்டை அமைப்பினர் தான் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல். நமது சமுதாயத்தில் நலிந்த பிரிவினர் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டு கல்வி, வசதிகள், கௌரவம் அனைத்தையும் இழந்தனர். இது முற்றிலும் அநீதியானது, மனிதாபிமானம் அற்றது. இந்த அநீதியை நீக்கி அனைவரையும் ஒருங்கிணைத்து முன்னேற்றுவதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன. சமுதாயத்திலிருந்து தீண்டாமையை, பாகுபாட்டை ஒழிக்க சங்கம் நடத்தும் நிகழ்ச்சிகளில் அனைத்து சமூகங்களும் சேர்ந்த மக்களையும் பங்கேற்க செய்ய வேண்டும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் துண்டறிக்கையில கொடுத்திருக்கிறாங்க. இவையெல்லாம் எப்படிப்பட்ட அப்பட்டமான பொய், புனைச்சுருட்டு என்பது எடுப்பிலேயே நம்மளால பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயம்தான். நமது சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டு கல்வி, வசதிகள், கௌரவம் அனைத்தையும் இழந்தனர் என்கிறது ஆர்எஸ்எஸ் துண்டறிக்கை. இந்த நிலையை மத ரீதியாக வேத, உபனிஷத்து, இதிகாச, சாஸ்திர, புராண ரீதியாக உருவாக்கியது ஹிந்து மதம் தான். அந்த ஹிந்து மதத்துடைய அடிப்படையில் ஹிந்து ராஷ்டிரம் என்பதை உருவாக்குவோம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் வாய் நீளம் பேசிட்டு இருக்கக்கூடிய கும்பல் தான் இந்த ஆர்எஸ்எஸ். அந்த ஹிந்து மதத்துல சாஸ்திரங்கள் தான் பிறவியிலேயே பேதத்தை உருவாக்கி 4 வர்ணம், அதாவது சதுர் வர்ணங்களை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுல தீண்டாமை சேமகரமானது அப்படின்னு ஜாதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இந்த கொடுமையான கும்பல் தான் இந்த ஆர்எஸ்எஸ். அப்படிங்கிற ஜெகத்குரு, அதாவது தீண்டாமை சேமகரமானது அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ஜெகத்குரு சங்கராச்சாரி. மறைந்த சந்திரகேசர சரஸ்வதி. இதை யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தீண்டாமை ஒழிப்புக்கு ஆதரவை பெருக்குவதற்கான பாலக்கோடு நல்லச்சேரியில் முகாமிட்டிருந்த காஞ்சி சங்கராச்சாரிய கிட்ட கேட்குறாங்க. காந்தி கூட ஒரு வார்த்தை ஒரு நாள் சந்திச்சிருக்காரு. எப்பன்னு கேட்டீங்கன்னா 16/10/1927 அன்னைக்கு. அந்த சந்திப்பு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மாட்டு கொட்டகையில. அதுதான் தீண்டாமை. ஏன்னா காந்தி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். ஹரிஜன ஆலய பிரவேசத்தில் சாஸ்திரங்களையும் பழைய வழக்கங்களையும் நம்பி இருப்பவர்கள் நம் நாட்டில் பெரும்பாலர் இருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் மனம் நோகும்படி செய்யும் எந்த மாறுதலுக்கும் இம்சைக்கு ஒப்பாகுமே என்றே தாம் முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்கின்றது அப்படின்னு சுவாமிகள் காந்தியடிகளிடம் தெரிவித்தார். இது எந்த புக்கில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தியார், பக்கம் 576. இதுதான் தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய லட்சணமா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்கிறாங்க. தீண்டத்தகாதவர்களின் மனம் நோவது பற்றி சங்கராச்சாரிக்கு கவலை இல்லை. தீண்டாமையை அனுசரிக்கக்கூடியவர், அதாவது பாப்பாங்கல மனம் நோகுவது பற்றி தான் கவலைப்படுகிறார் இந்த பார்ப்பன சங்கராச்சாரி. தீண்டாமையை, பாகுபாட்டை ஒழிக்க சங்கம் நடத்தும் நிகழ்ச்சிகளில் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களை மக்களையும் பங்கேற்க செய்ய வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் நோட்டீஸ் சொல்லுது. அனைத்து சமூகமும் சமமானவர்கள் என்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஜாதி. அந்த ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை இந்த பாப்பார கும்பல் என்னைக்காவது ஒரு நாள் பேசியிருக்கா? அப்படிப்பட்ட இந்த ஜாதியை ஒழிப்பதற்கு எந்த பார்ப்பன கும்பலும் பார்ப்பன அடிவரடிகளும் லைனுக்கு வரவே மாட்டாங்க. காரணம், ஆர்எஸ்எஸ் உடைய குருநாதர் என்று அவர்கள் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு துள்ளி குதிக்கக்கூடிய இந்த எம்எஸ் கோல்வார்க்கர் எழுதிய ஞானகங்கை, அதாவது பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் புக்கில் பச்சையாவே வர்ணாசிரமத்தை வரி வழியாக பிளந்து தள்ளியிருக்க அந்த மனுஷன். வர்ண வியாவஸ்தா என்பது சமூக அமைப்பு. சமூகம் ஏற்ற தாழ்வல்ல, பெரித்தாலும் சூழ்ச்சியாக வெள்ளைக்காரர்கள் தான் பிற்காலத்தில் திருத்தி விட்டனர். எப்படி கொண்டுட்டு முடிச்சு போறாங்க. உண்மையை சொல்ல போனால் ஹிந்து மதம் என்கிற பொது பெயரை வெள்ளைக்காரன் வைத்தானோ அல்லவா நாம் பிழைத்தோம்.
என்று காஞ்சி மூத்த சங்கராச்சாரியர் மறைந்த சந்திரகேசர சுவாமி ஒப்புக்கொண்டிருக்கார். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வத்தின் குரல்ல முதல் பாகம் 257வது பக்கத்துல. உண்மை இவ்வாறு இருக்க, வெள்ளைக்காரர்கள் மீது பழிய போட்டுக்கிட்டு இவங்க தப்பிக்கிறதுக்கு பார்க்கறது. பிராமணர்கள் தங்கள் அறிவு திறமையால் உயர்ந்தவர்கள், சத்திரியர்கள் எதிரிகளை அழிப்பதில் வல்லவர்கள், வாணிபம் விவசாயம் செய்பவர்கள் வைசியர்கள், தங்கள் தொழிலை செய்வதன் மூலம் சமூகத்துக்கு சேவை செய்பவர்கள் சூத்திரர்கள் என்று ஞானகங்கை புக்கில் நல்ல வரி வரியா சதுர்வர்ண மயாசிரத்துக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க. அதே நேரத்தில் பிறப்பின் அடிப்படையில் தான் இந்த வர்ணங்கள் என்ற வேத கருத்தையும் மனு தர்ம ஸ்லோகத்தையும் திட்டமிட்டு மறைத்திருப்பதை பார்க்க நாம் தவறக்கூடாது. பிறப்பின் அடிப்படையில் பார்ப்பனர்கள் அறிவு திறமையால் உயர்ந்தவர்கள் என்றால் மற்ற 3 வர்ணத்தாரும் பிறப்பின் அடிப்படையில் அறிவில்லாதவர்களா அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான $1 மில்லியன் கேள்வி. இன்னொன்றையும் நாம் கவனிக்கணும். பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் இன்னென்ன தொழில் என்று வரையறுத்ததாக வர்ணிக்கும் கோல்வார்க்கர், சூத்திரர்கள் என்று வரும்போது தங்கள் தொழிலை செய்வதன் மூலம் என்று நழுவி ஓடுவதை நீங்க பார்க்கணும். ஏன் சூத்திரர்களுக்கு மட்டும் இன்ன தொழில் என்று வரையறுக்கவில்லை? அதற்கான காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனு தர்மத்தில் 8வது அத்தியாயத்துல 416வது ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சூத்திரன் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னு. முதல்ல யுத்தத்துல புறங்காட்டி ஓடியவன், 2வது யுத்தத்தில் கைதியாக பிடிக்கப்பட்டவன், 3வது பார்ப்பானிடத்தில் அதாவது பிராமணனிடத்தில் பக்தியால் ஊழியம் செய்கின்றவன், 4வது விபச்சாரி மகன், 5வது ஒரு விலைக்கு வாங்கப்பட்டவன், 6வது ஒருவனால் கொடுக்கப்பட்டவன், 7வது தலைமுறையாக ஊழியம் செய்கின்றவன் என்று மனு தர்மத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதால RSS குருநாதர் இந்த கோல்வார்க்கர் அந்த பகுதியை நல்லா பசை போட்டு மறைச்சு விட்டுட்டானுங்க. RSS நூற்றாண்டை ஒட்டி இந்த நோட்டீஸ் வெளியிடுபவர்கள் அறிவு நாணயம்னு கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா இந்த 7 பாயிண்ட் ஆஃப் தாட்ஸுக்கும் இவனுக்கு விளக்கம் சொல்லணும். இந்த ஆரிய விஷத்தை முறியடிப்பதற்கு தான் தந்தை பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்டது தான் திராவிடர் இயக்கம். புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே, பார்ப்பனர் அல்லாத தோழர்களே. மற்றொன்று, தாழ்த்தப்பட்டவர்களை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை இந்த நோட்டீஸ்ல. ஏன் அப்படிங்கிற கேள்வி எவ்வளோ பெரிய கேள்வி, அதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க. இதை எந்த இடத்துல நம்மளை மாதிரி இந்த தொப்பி வச்சிருக்கக்கூடிய RSS டவுசர் பார்ட்டிகள்லாம் நின்னானுங்கன்னா பக்குவமா இந்த 7 விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா, இந்த மோடி எங்க வாயை திறந்தாலும், பிஜேபி RSS அப்படிங்கிற இந்த வகையறாக்கள் எங்க வாயை திறந்தாலும் அந்த இடத்துல என்ன சூழ்நிலை இருக்கு, யார் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறா, அவனுடைய ஆசையை எப்படி தூண்டுவது. சதுரங்க வேட்டையில ஒருவனை ஏமாத்தணும்னா முதல்ல அவனுடைய ஆசையை நீ தூண்டணும் அப்படிங்கிற ஒரு தியரியே சொல்லியிருப்பான். அந்த மாதிரி ஒரு 420 செய்யக்கூடிய வேலையை இந்தியாவின் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் பீகார்ல போய் உக்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை பீகாரியில அடிக்கிறேன் உதைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு முடிஞ்சு விடுறது, இந்த புனை சுருட்டு இந்த கோணிசி குத்துற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா எவ்வளவு பெரிய கேடுகட்ட அவமானம் இந்த பிரதமருக்கு ஏற்படுங்கிறத கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்தாரா? சொன்ன மறு வார்த்தை சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு. எல்லா பீகாரிகளும் நாங்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கின்றோம், பொய் பேசாதீர்கள் பிரதமரே சொல்லு ஆளு மாத்தி ஆள் அடின்னு அடிக்கவும். இப்ப அந்த விஷயத்துல கீழே இறங்கி இப்போ முதலமைச்சர் சொல்லிட்டாரு, இதே வார்த்தையை எடுத்து கொண்டுட்டு அச்சு பிறழாமல் நீங்கள் எப்படி பீகார்ல தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தினீர்களோ அதே வார்த்தையை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் பேசி பாருங்கள் அப்படின்னு ஒரு சவால். நேருக்கு நேராக ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இந்தியாவின் மிகப்பெரிய 56 இன்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமரை நேருக்கு நேர சவாலுக்கு கேட்டிருக்கிறார். உங்களுக்கு திராணின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதற்கு பதில் சொல்லணும். ஏன்னா பதில் சொல்லாமல் மௌனமாக கடந்து போகக்கூடிய மௌன சாமியார்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மௌன சாமியார் லிஸ்ட்ல தான் நம்மளுடைய பிஜேபி RSS கும்பல்கள்லாம் இருக்கு.
51 முறை, 81 முறை, 181 முறைன்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு கிளப்பிக்கிட்டு இருக்காரு அந்த ட்ரம்ப் தாத்தா. போரை நான் தான் நிப்பாட்டினேன் சொல்லி அதற்கு ஒரு பதில் கூட இதுவரைக்கும் வாயை திறக்கல. இது இல்லாம ரஷ்யாவிடம் இந்தியா இனிமேல் எண்ணெய் வாங்காதுன்னு சொல்லி அடுத்த வீட்டுக்கு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய வார்த்தையை அமெரிக்காக்கார சொல்லிட்டு இருந்தா ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கல. இந்த மாதிரி வாய் திறக்காத இந்த என்ன சொல்றது, இந்த வாய்மையாளர்கள் பீகார்ல வந்துகிட்ட வாய் திறந்திருக்கிறாங்க. பொய்யின் வாயை திறந்து வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அடிச்சு துரத்துன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கடைசி பீகார் கண்டுபிடித்து விட்டான் இவர்களுடைய அயோக்கியத்தனங்களை, பொய்களை, புனை சுருட்டுகளை. 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பல்டி குமாரும் 12 வருஷமா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பிரதமர் தான் சொல்லியிருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்க முடியாம அடுத்தவன் கெட்டவன் நான் நல்லவன் சொல்லக்கூடிய பழைய பஞ்சாங்கத்தை கொண்டுட்டு வந்து பீகார்கிட்ட வச்சிருக்காங்க. பீகார் ஏமாந்த சோனகிரி கிடையாது. ஏன்னா அவன் ரொம்ப அழுத்து புழுத்து போய் உட்காந்துருக்கிறான். அவனுக்கு தேவை சுயமரியாதை.